632 ஒரு முக்கியமான லிக்விடிட்டி. இன்னைக்கு பிரைஸ் முடிஞ்சதே பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த லிக்விடிட்டி கிட்ட இருந்தா முடிஞ்சிருக்கு. ஸோ இங்க இருந்து பிரைஸ்ல ஒரு குட்டி ரிவர்சல் வர்றது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த ரிவர்சல் நாளைக்கு வந்துச்சுன்னா அதை பார்த்து ஓஹோ மார்க்கெட் பியரிஷ் ஆயிடுச்சு கீழே போக போகுதுன்னு நீங்க நினைக்கவே கூடாது. வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணாலுமே லாஸஸ் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எதை பண்ணாலுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. அதனால் உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நான் பொறுப்பில்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் கீழே விழுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த இடத்துல இருக்கிற 1 ஹவரில் இருக்க லிக்விடிட்டி. ஏன்னா ப்ரைஸ் இதை தாண்டிச்சு அப்படின்னா 1 ஹவரில் புல்லிஷாகவே மாறுதுங்க. ஸோ நேற்று போய் ஒரு மோதி கரெக்டாக இந்த லிக்விடிட்டி கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து முடிஞ்சிருந்துச்சு. ஸோ நான் ஒரு சின்ன ரிவர்சல் வரும். ஸோ மேபி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஃபேர்வாலி கேப் இருந்துச்சு, ஒரு புல்லிஷ் ஃபேர்வாலி கேப் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேர்வாலி கேப்புக்கிட்ட வந்து இங்கே பாதியிலே ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி என்னோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாதியெலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு 1 ஹவரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபேர்வாலி கேப்பை இழுத்து மூடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் போச்சு. செகண்ட் கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸை வந்து ஃபேர்வாலி கேப்பை வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல ஃபேர்வாலி கேப்பை இல்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த இடத்துல புதுசாக ஒரு ஃபேர்வாலி கேப்பும் ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, ஓகே, சும்மா ஒரு ஃபேர்வாலி கேப் வருது அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப வேலிட் நம்ம எடுத்துக்க முடியுமானா கிடையவே கிடையாது. இன்றைக்கி வந்து இவ்வளோ மிகப்பெரிய ஃபேர்வாலி கேப் ஒரு இன்வாலிட் தான். இங்கே இருக்கிற இந்த ஃபேர்வாலி கேப்பும் இன்வாலிட் தான். அதனால் இங்கே ஃபேர்வாலி கேப் வந்துருச்சு, மிகப்பெரிய ஃபேர்வாலி கேப் வந்துருச்சு, மார்க்கெட் கீழே போயிருமே அந்த கவலைலாம் நம்ம பட தேவையில்லை. ஏன்னா இதுக்கு பவர் கிடையாது. ஏன்னா இது லிக்விடிட்டி எதுவுமே ஸ்வீப் பண்ணாமல் இன்சைட் கேண்டில் வந்தது. அப்போது இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபால் வந்துச்சுன்னா இட் இஸ் அன் ஆர்டர் பிளாக் கேண்டில். நேற்று வீடியோவை பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருந்துச்சு, இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருந்துச்சு, இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இல்லை. அதனால தான் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு பெரிய ஃபாலை சந்திக்க நேர்ந்தது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் வந்திருக்கானா வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கேண்டில் தான் வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நான் வந்து இந்த கேண்டில் கொஞ்சம் குட்டியாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இது கொஞ்சம் பெருசாகவே வந்துருச்சுங்க. ஸோ நேற்று இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பை பார்த்த உடனே புல்லிஷ் பொசிஷன் எடுத்த எல்லாருமே இன்றைக்கி தெரிச்சு ஓடிருப்பாங்க. கண்டிப்பாக மார்க்கெட்டை விட்டு துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ஃபால் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்துருந்துச்சு. அப்போது எல்லாருமே மார்க்கெட் விட்டு வெளியே போனதுக்கப்புறம் ஸ்மார்ட் மணி என்ன பண்ணும், அழகாக தங்களை வந்து பொசிஷன் பண்ணுவாங்க. இப்போது நான் உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸில் எடுத்து காட்டுறேங்க பாருங்கள். இன்றைக்கி பெரிய ஃபால் வந்தது ஓகே. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து இன்றைக்கி இன்சைடு கேண்டிலாக முடிஞ்சிருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல விஷயமா வந்து முடிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு ஆர்டர் பிளாக் இன்சைட் கேண்டிலாக வந்து அது இன்னுமே நல்லது தான். ஆனால் பாருங்களேன், இப்போ வந்து ப்ரீவியஸ் டே லோக்கிட்டு இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிருச்சு. இன்றைக்கி வந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் கேண்டில்னா மோஸ்ட்லி இன்சைட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் ட்ரெண்டிங் டேவாக இருக்கும். இப்படி மேலே ட்ரெண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்பை வச்சிருக்கலாம். பட் இன்றைக்கி இன்சைட் கேண்டிலும் வரல. ஐ திங்க் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி இன்சைட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இல்லைங்க, பேங்க் நிஃப்டியில் அவுட் சைடு கேண்டில், இன்சைடு கேண்டில் கிடையாது. அது ப்ரீவியஸ் டே ஹை லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணிருச்சு, ப்ரீவியஸ் டே லோ லிக்விடிட்டியும் வந்து ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த நாள் மோஸ்ட்லி கன்சல்டேஷன் தான் ஆகும். பேங்க் நிஃப்டி சொல்கிறேன், நான் நிஃப்டியை சொல்லலை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே லோவே வந்து டச் பண்ணிடுச்சு. ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக் கேண்டில் தான் இது. அண்ட் 5 மினிட்ஸில் பாருங்கள், இப்போது ப்ரைஸ் வந்து நேற்று எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சு, 24,344 அப்படிங்கிற இந்த லெவலில் ரிவர்ஸ் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கிற இடமும் கரெக்டாக இந்த 24,344 அப்படிங்கிற இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படியே நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போனோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா இந்த இடம் ஆக்சுவலி 344 கிடையாது, 378. ஸோ நேற்று மார்க்கெட் இதுக்கு இந்த 78க்கு கீழே போகுது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ப்ரைஸ் இந்த கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த 24,378 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் தான். சப்போஸ் இதை தாண்டிடுச்சு, இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கான சப்போர்ட் தான். ஆக்சுவலி இந்த சப்போர்ட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் பாதாளத்தில் நான் உங்களுக்கு வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் பிம்பிளிக்கா பிலாப்பி தான், ஒன்றுமே கிடையாது. ஒரு 24,300லேருந்து
ஒரு இதோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து 500-400 பாயிண்ட்டுக்கு பக்கமாக 300 to 400 பாயிண்ட்டுக்கு சப்போர்ட்டே ஒன்றுமே கிடையாது. அப்போது ஒரு ஃப்ரீ ஃபாலில் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மார்ட் மணி மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போது ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் பவர் ஆஃப் 3 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்ட்டு. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த பவர் ஆஃப் 3 ஸ்ட்ராட்டஜி வந்து பிடிடி ஆப்பில் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணிங்க, அது ஃப்ரீ மெட்டீரியல் டேப்பில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை பார்க்கலாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி ஸ்பேஸே இல்லாத இடத்துல இப்போ ப்ரைஸ் வந்து கீழே போகுது அப்படின்னா எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். இப்போ அடுத்த சப்போர்ட் நிஃப்டிக்கு எங்கே தெரியுமாங்க இருக்குது? இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் கீழே விழுந்துச்சுன்னா அடுத்து முக்கியமான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, 978 கிட்ட இருக்குது. அப்போது ப்ரைஸ் மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு பெரிய இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால சுருக்கிக்க தேவையில்லை. இன்னும் கூட ஒரு 100-200 பாயிண்ட் கீழே கொண்டு போய் கூட அதுக்கப்புறமா மார்க்கெட்டை மேலே ஏற்றுறது கூட ஸ்மார்ட் மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் இருக்குது. அதனால் இந்த சமயத்தில் ஸ்டில் நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்து இன்றைக்கி ப்ரைஸ் வந்து நிஃப்டியில் 232 பாயிண்ட் கீழே விழுந்திருந்தாலும் இது பியரிஷாக மாறக்கூடிய தருணம் இல்லை. அதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு சிக்னலை இன்னும் கொடுக்கல. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோவை தாண்டி 1 ஹவரில் ஒரு நல்ல கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கா, இங்கே பாருங்கள், நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்குது கரெக்டாக அதோட லோ வந்து பார்த்திங்கன்னா 24,344 கிட்ட இருக்குது. ஸோ அந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துச்சு. அண்ட் அனதர் கேண்டில் இதுவுமே பாருங்கள் மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் வந்து இங்கே இப்படி க்ளோஸ் வைக்கணும். அப்படி வைக்கும்போது இதுக்கு விக்கு அப்படிங்கிறது இப்படி பெருசாலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுவுமே லிக்விடிட்டி ஸ்வீப் கணக்கில் வந்துடும். ஸோ ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு கேண்டில் இப்படி ரெட் கேண்டில் க்ளோஸ் வைக்காமல் நம்ம பியரிஷ் ஆக முடியாது. அது வரைக்குமே மார்க்கெட் வந்து ரிவர்சலில் போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல டைம் ஃப்ரேமில் பவர் ஆஃப் 3 வந்துச்சு. நான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து இன்றைக்கே மேலே எங்கேயோ ஒரு பாயிண்ட் ரிவர்ஸ் ஆயிரும்னு நினச்சேன். ஆனால் த்ரூ அவுட் மார்னிங்லேருந்தே பயங்கர செல்லிங் ப்ரெஷர் இருந்தனால இன்றைக்கி பையர்ஸால் வந்து கோப்ப பண்ண முடியல, ப்ரைஸை வந்து மேலே தூக்கிட்டு போக முடியல. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஹவர் எந்த டைம் ஃப்ரேமில் எடுத்தாலுமேங்க இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்குங்க. இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இப்போ மார்க்கெட் கீழே போகுதுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அப்போது அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு 4 ஹவரில் ஒரு பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஒரு அப்போ கீழே போன மூவ் வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேஷன் தான். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ் கீழே போச்சு, ஃபர்தராக நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு. ஃபர்தராகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே போயிருக்கு. 4 ஹவரில் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஹவர்லேயும் கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான். 15 மினிட்ஸில் பாருங்களேன், இங்கே பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கன்சால்டேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேஷன். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே நடக்கணும்? இப்படி நடக்கணும். ஆனால் இந்த மேனிப்புலேஷன் இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது மேனிப்புலேஷன் தான். இந்த மேனிப்புலேஷன் எவ்வளோ பெருசாக நடக்கணும் அப்படிங்கிறத ஸ்மார்ட் மணி தான் முடிவு பண்ண முடியும். அது இங்கே நடக்கலாம், இங்கே நடக்கலாம், இவ்வளோ தூரத்துக்கு கூட போகலாம். அதாவது ப்ரீவியஸ் டே லோவிலேருந்து 978 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ரேஞ்சில் இப்படி ஒரு மேனிப்புலேஷன் நடந்துட்டு கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹோப்ஃபுல்லி அவ்வளோ தூரம் போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறதுனால மோஸ்ட் லைக்லி ட்ராப்பெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு 1 ஹவர் கேண்டில் வந்துட்டாலே அதுக்கப்புறம் நம்ம ஓகே, இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்கேருந்து இது மேனிப்புலேஷன் முடிஞ்சு போச்சு, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹோப்பில் இருந்தோம்னா முடிஞ்சு போயிடும். அவன் வந்து இங்கே தூக்கிட்டு போயிடுவான் ப்ரைஸை, இங்கே தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் ரிவர்சல் பண்ணானா அதுக்குள்ளே தீட்டாடிக்கையில் வந்து சப்போஸ் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக முடிஞ்சு போயிடும். பையராக இருந்தீங்கன்னா தீட்டாடிக்கையிலே வந்து போயிடும். ஏன்னா பெரிய ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவை இதுவே மேனிப்புலேஷனாக. ஏன்னா லிக்விடிட்டியுமே ஸ்வீப் பண்ணான். ப்ரீவியஸ் டே லோக்கிட்ட இருக்க லிக்விடிட்டியுமே ஸ்வீப் ஆயிடுச்சு. அப்போது இங்கேருந்து ஒரு உண்மையான மூவ் வரணும் அப்படின்னா நமக்கு வி நீட் அ குட் ரிவர்சல் கேண்டில் இங்கே வரணும். ஒரு நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் அப்படிங்கிறது, மண்டே அன்னைக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேண்டிலுங்க. அது வந்து ஒரு இன்சைடு கேண்டிலாக இப்படி வந்துட்டாலோ இல்லை ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இப்படி வந்துட்டாலோ மார்க்கெட்டில் ஒரு டேர்ன் அரவுண்ட் வந்து புல்லிஷாக போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் நடக்காமல் ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ இல்லை 2 ஒஸ்ட் கேஸ் சினாரியோ சொல்கிறேன். ஒன்று, மண்டே அன்னைக்குமே மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் கேண்டில் இப்படி வருது, இன்னும் ஒரு 350லேருந்து இன்னொரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கீழே போகுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய மேனிப்புலேஷனாக இருக்குங்க. அப்படி அதாவது இங்கேருந்து இப்படியே மேலே போச்சுன்னா அது ஒரு சூப்பரான ரேலி, ஆல் டைம் ஹை வரைக்கும் போயிடும். சப்போஸ் இங்கேருந்து இந்த ஒரு பெரிய ரேஞ்சில் இன்னொரு 100-200 பாயிண்ட் கீழே இறக்கி மேனிப்புலேட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், ஆல் டைம் ஹையவே அடித்து உடச்சிட்டு போகிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய மூவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பெரிய மேனிப்புலேஷன் ஏரியாவே இங்கே இருக்குது அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து இப்போ சொல்லிட்டேன்.
ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்படி 100 பாயிண்ட் எடுத்துலேயே ஒரு மிகப்பெரிய பியரிஷ் கேண்டில் போட்டு இப்படி போயிட்டு அந்த 1 ஹவர் கேண்டில் முடியும் போது என்னென்னா ஒரு பெரிய விக்கை போட்டு இப்படி ரிவர்ஸ் ஆயிரும், ஒரு ஹேமரை போட்டு ரிவர்ஸ் ஆயிரும், அப்புறம் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் போட்டு இப்படி மேலே போயிடுச்சுன்னா ஓகே, இதுவே ஒரு மிகப்பெரிய மேனிப்புலேஷன் தான். இது ஒரு பயங்கரமான அப்சைடு மூவ் கொண்டு வந்துடும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் மொத்தமாக முடிச்சு விட்டிங்க போங்கன்ட்டு ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துருச்சு, ஃபுல் செல்லிங் ப்ரெஷரோட வந்துருச்சு அப்படின்னா அவங்க அடங்கலான்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் கூட மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிட்டு வெறித்தனமாக மார்க்கெட்டை ஏற்ற போகிறாங்க. மேபி இங்கேருந்தும் ஏற்றலாம், ஆர் அட்லீஸ்ட் வந்து இந்த 977 வரைக்குமே வந்துட்டு கூட ஏற்றுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே போனாலுமே உங்களுக்கு நடக்கிற எல்லா மூவுமே மேனிப்புலேஷன் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ரியல் மூவே கிடையாது, அது ஒரு ஃபேக் மூவ் தான். அந்த இப்போ என்ன ஒரே ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்குன்னா ஒரு புல்ஸுக்கு அந்த இடம், அந்த ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சின்னதாகவும் மேனிப்புலேட் பண்ண முடியும், பெருசாகவும் மேனிப்புலேட் பண்ண முடியும். இல்லை ஆல்ரெடி வந்த இந்த மூவே மேனிப்புலேஷன் தான். ஏன்னா ப்ரீவியஸ் டே லோக்கிட்ட இருக்க லிக்விட்லாம் ஸ்வீப் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இப்படியே நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களால போக முடியும். 3 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதில் எந்த ஆப்ஷனை அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது மோஸ்ட் லைக்லி திங்கக்கிழமைக்கே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். ஸோ இப்போது நிஃப்டியில் இந்த மாதிரி ஒரு கதை நடந்திருக்குங்களா. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் கேண்டில் வந்துருச்சு, நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் அதுதான் எதிர்பார்ப்பாக இருந்துச்சு, அதுவுமே நடந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரேலி மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக் கேண்டில் தான். ஆனால் என்னென்னா இது பாருங்கள், நேற்று வந்ததே ஒரு மிகப்பெரிய கேண்டில், அதுக்கடுத்து பாருங்கள் இன்றைக்கி வந்ததோ அதை விட மிகப்பெரிய கேண்டில். ஏன்னா இது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வரைக்கும் போய் ப்ரீவியஸ் டே லோ லிக்விடிட்டி எடுத்திருக்கு, ஹை லிக்விடிட்டி எடுத்திருக்கு. அப்போ பையர்ஸ் செல்லர்ஸ் அப்படின்ட்டு 2 பேர்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி போட்டு பொழந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். அண்ட் இன்றைக்கி க்ளோஸ் போகும்போது பேங்க் நிஃப்டியுமே கிட்டத்தட்ட லோயஸ்ட் பாயிண்ட்டில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் நீங்கள் பாருங்கள் பேங்க் நிஃப்டிக்குமே அடுத்த முக்கியமான லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க. இது ஃபுல்லாகவே வந்து பேங்க் நிஃப்டி கிட்ட லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அண்ட் நீங்கள் பாருங்கள் நிஃப்டியில் இன்னும் நம்ம வந்து கீழே போய் அது முடியலன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கேண்டில் கீழே ப்ராப்பராக அவன் க்ளோஸ் வைக்கலன்னு சொன்னோம். ஆனால் பேங்க் நிஃப்டியில் வச்சுட்டான், இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் வச்சுட்டான். அண்ட் முடிஞ்சதே லோயஸ்ட் பாயிண்டில் தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டியில் கூட கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கூட வராத காரணத்தினால உங்களுக்கு மேபி பேங்க் நிஃப்டி இந்த லிக்விடிட்டி எடுக்கிறது கூட இப்போ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சுன்னா நிஃப்டிலையுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வராமையாக போயிடும், வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். த்ரூ அவுட் டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விக்ஸ் பாருங்கள் 3% ஏறி இருக்குது, மார்க்கெட்டுமே கீழே விழுந்திருக்கு, விக்ஸுமே ஏறி இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் ஃபர்தராக ஆக்சிலரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுது. ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷர் எவ்வளோ தூரம் வரப்போகுது அப்படிங்கிறதான் இப்போதைக்கு ஒரு கேள்வியாக இருக்குது, பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ பக்கம் நம்ம அப்படியே போயிடலாம். ஸோ கிரிப்டோ பாருங்கள் நேற்று ஒரு சூப்பரான பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அமெரிக்க அதிபர் புதுசாக ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு, கிரிப்டோ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் கொடுக்குறவங்களுக்கான ஒரு இதில் வந்து ஒரு இது ஆட் பண்ணிட்டாங்கிற மாதிரி. அதனால் நேற்று வந்து ஒரு புல்லிஷான விஷயம் நடந்துச்சு. ஆனாலுமே பாருங்கள் கிரிப்டோவில் பாருங்கள் இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கீழே தான் வரணும். ஏஎம்டி பேட்டர்னை போட்டிருக்கு. நான் இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்டி எதிர்பார்த்தேன், பட் அதையும் தாண்டி மேலே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, ஃபேர் வேல்யூ கேப் ஆக்சுவலி இப்போ அதை மிட்டிகேட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, சாரி இங்கே பாருங்கள், இது வந்து ஆர்டர் பிளாக்கு, இது ஃபேர் வேல்யூ கேப்பையும் தாண்டி ஆர்டர் பிளாக் கிட்ட போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் ரிவர்சல் ஆகி கீழே போயிருக்கு. ஸோ மோஸ்ட் லைக்லி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை தாண்டாத வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் கீழே ஆகணும், அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அந்த சப்போஸ் அந்த பேட்டர்ன் எப்போ வந்து மிட்டிகேட் ஆகி அன்மிட்டிகேட் ஆகும், அது எப்போ வந்து இன்வாலிடேட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் டேயோட ஹையை வந்து தாண்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் மேலே போச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இந்த 1,19,250 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பிட்காயினுக்கு. அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் வரது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அண்ட் அனலிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கரெக்டாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணி சின்ன ரிஸ்க்கு பெரிய ரிவார்ட் இருக்கிற ட்ரேடிங் செட்டப்பை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கோர்ஸையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்னா ஆப்பை கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.